இது ஆனா இதெல்லாம் அவங்க என்கிட்ட சொல்றாங்க. எப்படி இந்த மாதிரி பசங்க இருக்கு. 9-year-old son John Leslie. லிங்கா சின்ன வயசு இருக்கும்போது அவர் கூட உட்கார்ந்து நான் வீடியோ கேம் விளையாடுவேன். And I beat him 10 straight games. என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. ஓம் நம சிவாய ஜெய் ஹிந்த். ஒரு கேம் அவர் ஜெயிக்க விட்டுருவேன். And finally I said, John Leslie, I'm bored. I don't want to play you anymore. ஒரு டைம்ல எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு. நான் அப்படியே மெதுவா எந்திரிச்சு ஓம் நம சிவாய ஜெய் ஹிந்த் சார் உட்காருங்க அப்படினாரு. ஏன் அப்படின்னு கேட்டேன். நான் இன்னும் ஜெயிக்கலையே அப்படின்னு அவர் சொன்னாரு. உங்களுக்கு ஒரு வேலையே இல்லையா? போய் பொழப்ப பாருங்க சார். அப்போ உனக்கு நல்லா தெரியுது ராயன் மொக்க படம்னு. நாளைக்கு விளையாடலாம்னு John Leslie said, no, you can't go now, Dad. I said, why? He said, it's not over until I win. எங்க எந்திரிக்கிறீங்க? சோ நாம நமது சேனலில் தான் முதலில் பிரேக் செய்தோம். நினைவு இருக்கா? இந்த எண்ணம் போல் வாழ்க்கை கொடி வந்தவன்னு சொன்னா நேற்று நிரூபணமாகி விட்டது. தானாதான் அமையும். நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. ஊரே சேர்ந்து அடிக்குது. டான்ஸ் மாஸ்டர் கலா ஜூரியா இல்லைன்னா இந்த அவார்டு கிடைச்சிருக்குமா? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. இந்த வாட்டி எனக்கு அமைஞ்சிருச்சு, கிடைச்சிருச்சு. ஒரு நிமிஷம், நீ இன்னும் போதை ஏத்திட்டு நீ பேசுற. ஓஹோ இப்ப புரியுதுடா. அப்ப புரியல, அப்ப புரியுதா? அதற்கு பிறகு நிறைய தத்துவம். ஃபர்ஸ்ட் ரவுண்டே முழுசா முடிச்சு. சரி சரி, அப்பதான் எனக்கு கேட்க முடியும். நான் போதை போடாம கேட்டா ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு. உங்களுக்கு உங்களால முடிஞ்ச நல்லதை நீங்க கண்டிப்பா அங்கே உதவுத்திருக்கிறார். ஏதாவது ஒன்று தத்துவத்தை சொல்லுப்பா. இது சொல்லிட்டோம் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அவங்க கட்சி கொள்கை எண்ணம் போல் தான் சொல்லியாச்சு. வேற என்ன தத்துவங்களை நேற்று நான் உங்களை நினைச்சு இன்னும் ரொம்ப பெருமைப்படணும். நீங்க செய்வீங்க நான் நம்புறேன். நானும் ஃபியூச்சர்ல சிஎம் ஆனா என் படமும் இந்த மாதிரி ரிலீஸ் ஆகும். நான் வந்து தமிழ்நாட்டுக்கே நக்கல்யா அவனுக்கு. சோ பிஜேபி முதலீடு செய்யும் அந்த ப்ராக்சி தான் எண்ணம் போல் வாழ்க்கை. சிஎம் ஆகுன்றத நான் கான்ஃபிடென்ட்டா நான் சொல்லிக்கிறேன். நான் பொறுப்பா பத்திரமா வீட்டுக்கு போகணும். பைக்ல ஃபாலோ பண்ணாதீங்க. போட்டு போற ஆனா ஒண்ணுடா, உன்ன மாதிரி ஆளுங்க தாண்டா என்ன மாதிரி அப்பாவிங்களாம் பிரெயின் வாஷ் பண்ணி மனித வெடிகுண்டா மாத்தி விடுறீங்க. நீங்க பப்ளிக் நியூசன்ஸ் கிரியேட் பண்ண கூடாது. அழகா அமைதியா இந்த மாதிரி பசங்க இருக்கணும்டா. ஆமா ஓம் நமச்சிவாய. அவர் எல்லாத்துலயும் அவர் ஓம் நம சிவாய் சொல்லாம அவர் உரையை தொடங்குவதும் இல்லை முடிப்பதும் இல்லை. லெட்டர் பேட்லயே ஓம் நம சிவாய். நீங்களும் அதே மாதிரி, அதே டெய்லர், அதே வாடகை. எதிர் வீட்டுல யாருக்கு என்ன தேவைங்கிறத புரிஞ்சு எண்ணம் போல் தான் வாழ்க்கை. என்ன கட்டபொம்மா, கட்சி மாறிட்டியா? இல்ல இப்பதான் கரெக்டா இருக்கு. நீங்க எல்லாரும் சேர்ந்து கை போட்டீங்கன்னா என்ன நம்ம டைலாக்கே பேசுற, நம்மளையே ஃபாலோ பண்ற, ரொம்ப தப்பாச்சே சொல்ல சொல்லி இன்னைக்கு இறக்கி விட்டுருக்காங்க. அதற்குத்தான் தேசிய விருது. சும்மா தூக்கி ஃபாஸ்ட் ஃபுட் கடை கதையை சும்மா தூக்கி அவார்டு எல்லாம் கொடுக்கல. கவனி, பைக்ல ஃபாலோ பண்ணாதீங்க, ஓவர்டேக் பண்ணாதீங்க. கடை இங்கதானே போடுற. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. சரி அதே போட்டு. இப்போது இந்த ஃபாஸ்ட் ஃபுட் அவ்வளோ பெரிய அப்பாட்டகர் படம் தெரியும் எங்களுக்கு, புரியுதா? ஓவரா பேசாத. எங்க வீட்டுல நான் கேட்டதில்ல, அவங்களும் சொன்னதில்ல. எப்படிதான் உனக்கு அப்படி சிரிப்பு வருதோ? உங்களால முடியும். அவங்களுக்கு உங்களால முடிஞ்ச நல்லதை நீங்க கண்டிப்பா பண்ணணும். நாங்க உங்களை தான் தம்பி நம்பி இருக்கோம்.